என்ன தலைவரே, திடீரென்று எங்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறீர்கள்? எதற்காக? என்ன விஷயம்? சொல்கிறேன். இன்னும் 10 நாட்களில் பங்குனி வரப்போகிறது இல்லையா? நம் கோயிலில் பங்குனி உற்சவம் வழக்கம்போல் சிறப்பாக நடக்க வேண்டாமா? அதை பற்றி பேசத்தான் உங்களையெல்லாம் வரச் சொல்லி இருக்கிறேன். தலைவரே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். என்ன அது? தலைவரே, அவர் விண்ணப்பம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போது கூடாது. உற்சவம் பற்றி மட்டும் பேசுவதானால் அவர் பேசட்டும். உற்சவத்தை மேலும் சிறப்பிக்க இவர் ஏதேனும் வழிவகை சொல்கிறாரோ என்னவோ. அதற்குத்தான் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கலாம். அதை ஏன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? பட்டரே, சற்று பேசாமல் இருங்கள். அவர் கோரிக்கை என்னவென்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். வேண்டுமென்றால் அதை தலைவரிடமே தனியாக போய் பேசிக் கொள்ளட்டும். இங்கு உற்சவ சம்பந்தமான பேச்சுக்கள் மட்டும் பேசட்டும். இல்லை என்றால் நாங்கள் இருவரும் இப்போதே இங்கிருந்து போய்விடுகிறோம். நீங்கள் இவருக்கு அத்தியந்த சிநேகிதர்களாயிற்றே. எப்போதும் கைகோத்தபடி ஒன்றாக இருப்பீர்களே. இப்போது என்ன ஆயிற்று உங்களுக்குள்? என்னவோ ஆயிற்று. அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. போதும் போதும், தயவு செய்து நிறுத்துங்கள். இப்படி சண்டையிடுவதற்காக ஒன்றும் உங்களை இங்கு அழைக்கவில்லை. உற்சவம் பற்றி பேசத்தான் அழைத்திருக்கிறோம். சரி சரி, பேசுங்கள். சற்று பொறுங்கள், அவரும் வந்துவிடட்டும். அவரா? இன்னும் யார் வர வேண்டும்? சோமயாஜிதான். என்னது, சோமயாஜியா? என்ன தலைவரே, அவர் எதற்கு இங்கே? அவரைத்தான் ஒதுக்கி வைத்திருக்கிறோமே. கோவிலுக்குள் காலடி வைக்கக்கூடாது என்று நீங்கள் தானே தீர்ப்பு கூறினீர்கள். தலைவரே, இது சரியில்லை. அவர் இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பேசாதீர். உங்களை மரியாதை கொடுத்து அழைத்திருக்கிறேன். அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்க கூடாது என்று நீர் எமக்கு கூற வேண்டிய அவசியமில்லை. புரிகிறதா? வாருங்கள் சோமயாஜி. எல்லோரும் மன்னிக்க வேண்டும். சற்று தாமதமாகிவிட்டது. கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? பங்குனி உற்சவம் வருகிறதல்லவா? வருடா வருடம் நீங்கள் தானே முன்னின்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீர்கள். இந்த முறை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கத்தான் உங்களை நான் கூப்பிட்டேன். இந்த முறை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதவர் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும்? இங்கே பாருங்கள், போன முறை நீங்கள் தானே கூறினீர்கள், சோமயாஜி மற்ற எந்த காரியங்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், கோயிலுக்குள் மட்டும் வரக்கூடாது என்று. அவர் கோயிலுக்குள் வராமல் இன்னின்ன ஏற்பாடுகள் இன்னின்ன விதமாக செய்யலாம் என்று ஆலோசனை கூறுவதை நீங்கள் ஆட்சேபிக்க முடியாது, கூடவும் கூடாது. ஆமாம், பட்டர் சொல்வதும் சரிதான். எத்தனையோ வருடங்களாக அவர் உற்சவத்தை முன்னின்று நடத்தி இருக்கிறார். வயதில் பெரியவர்கள் பலர், எத்தனையோ பேர் நம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்தாலும் சோமயாஜிக்கு இருக்கும் அனுபவம் இங்கு இருக்கும் நம் எவருக்குமே இல்லை.